பலமுறை இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், அப்பா சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் அந்த ஆடு மேய்க்கிறதுக்கு இஸ்ரேல் தேசத்தில் பாலஸ்தீன தேசத்துலலாம் ஆடு மேய்க்க அனுப்பும் போது இந்த புல்வெளிகள் நடுவில் ஆடை அனுப்பிவிடுறதுக்கு மெய்ப்பன் அனுப்புறதுக்கு முன்பாக என்ன செய்வாங்க என்றால், அந்த மந்திலிருந்து ஒவ்வொரு ஆட்டையும் வெளியில வரும்போது ஒவ்வொரு ஆட்டின் தலையிலையும் ஒரு எண்ணெயை பூசி அனுப்புவாங்க. எல்லா ஆட்டின் தலைக்கு மேலே அந்த எண்ணெய் பூசப்படும். தாவீது அதை வச்சுதான் இதை எழுதினாரான்னு தெரியல. என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினீர். அவர் எண்ணெயை போட்டு அனுப்புவார். எதுக்காக இந்த எண்ணெயை ஊத்தி அனுப்புறாருன்னா, அந்த புல்லுக்கு இடையில இந்த ஆட்டை பிடிக்கிறதுக்காக பாம்புகள் சில நேரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பாம்புக்கு எது பிடிக்காதுன்னா, இந்த எண்ணெய்க்கு ஸ்மெல்லு பிடிக்காது. அபிஷேகம் இருந்தா சத்துரு உங்க பக்கத்துல வரமாட்டான். அசீரியன் அதை கண்டு நடுங்கி ஓடுவான். ஆவியான உனக்காய் கொடி ஏற்றுவார். எப்படி இந்த ஸ்மெல்லு தூக்குமோ அதே போல கூடாரத்தின் மேல கொடி பறக்கும். இந்த பாம்புக்கு இந்த ஸ்மெல்லு பிடிக்காது. அதனால அந்த பாம்பு பக்கத்துல வந்தாலும் அது விலகி, இந்த ஆடுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது என்ன பண்ணிட்டு இருக்குமா, புல்லு சாப்பிட்டு. இதுதான் சத்துருக்கு முன்னாடி பந்தி பார்க்க வச்சு அவன் வருவான், பார்த்துட்டு இருப்பானே தவிர அனுபவிக்கிறதுல நம்ம தான் அனுபவிச்சிட்டோம். அபிஷேகம் சத்துருக்கு முன்பாக எனக்கு பந்தியை தரும்.